ஏன்னா இதை பார்த்துருக்குன்னு வச்சிருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இந்த டைஃபோல பார்த்தீங்கன்னா பல்லு எப்படி பலபலன்னு இருக்குன்னு பார்த்துட்டு, ஆனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்காதுல்ல. அது அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பல்லு வலி அதிகமாக இருக்கு. அந்த பல்லு வலியை பற்றி நம்ம தெளிவாக பேசதான் இப்போ நான் வந்து என் பேர் டாக்டர் சுசி விஜயராஜ், விஜயா பல் மருத்துவமனை. பல்லு வலியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பல்லோட அமைப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க பல்லோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா 3 வகையான லேயர்ஸ். முதல் லேயர் எனாமல், ரெண்டாவது டென்டின், மூணாவது டென்டல் பல்ப், அதாவது பல்லோட நரம்புன்னு சொல்லுவாங்க. எனாமல்ல பார்த்தீங்கன்னா வந்து சொத்தை உருவாகும் போது பார்த்தீங்கன்னா சின்ன கரும்புள்ளி மாதிரி, அப்படி கரும்புள்ளி மாதிரி உருவாச்சுன்னா நீங்க ஜஸ்ட் டென்டிஸ்ட் போய் அணுகி அந்த சொத்தையை மட்டும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு நார்மலா சிமெண்ட் போட்டு அடைச்சிடும். அடுத்த லேயர் டென்டின் ஒரு லேயர். அந்த லேயருக்கு வந்து சொத்தை போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல் கூச்சம் ஏற்படும். அப்படி பல் கூச்சம் வந்தாலுமே நீங்க ஜஸ்ட் நீங்க நார்மலா வந்து சொத்தை எடுத்து பல்ல அடைச்சிடலாம். நீங்க இந்த 2 லேயருமே வந்து சொத்தை பாதிக்கும் போது நீங்க எதுவுமே வந்து கவனிக்காம விட்டீங்கன்னா பல் சொத்தையானது ரொம்ப ஆழமா போயிட்டு பல்லோட நரம்பு பகுதிக்கு போயிடும். அப்படி நரம்பு பகுதிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்ல வந்து வலி ஏற்படும். அப்போ டென்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன ஒரு ஊசி மாதிரி போட்டு பாதிக்கப்பட்ட பல்லோட நரம்பு ஃபுல்லா கிளீன் பண்ணி ஒரு செயற்கை நரம்பு வச்சு பல்லுல வந்து டென்டல் கேப்னு சொல்லி ஒரு விஷயம் போடுவாங்க. அப்படி போட்டாதான் அந்த பல்ல உங்களால காப்பாற்ற முடியும். நீங்க இந்த ஊசி போட்டு பல்வேறு சிகிச்சை பண்ணி இந்த கேப் போடுறதுக்கு பதிலாக நீங்க நார்மலா சின்னதா ஒரு சொத்தையா இருக்கும் போதே பக்கத்துல இருக்கிற டென்டிஸ்ட் நீங்க வந்து அனுப்பினீங்கன்னா நார்மலா சொத்தையை மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு நார்மலா வந்து பேசிக்கா ஒரு சிமெண்ட் போட்டு அடைச்சிக்கலாம். உங்க பல்ல நீங்க காப்பாத்திக்கலாம். நன்றி.